திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கான அனைத்து தரப்பு வட்ட நிர்வாகிகள் துணை தலைமை செயலாளர் வரை எல்லாரும் இங்க கூட்டியிருக்காங்க, மாவட்ட செயலாளர் உட்பட. இந்த தொகுதியில் வசிக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து வருகின்ற 26 தேர்தலுக்கான தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் தான் இது. அதற்காகத்தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். இனிமே நீங்க தான் கேட்கணும். ஆமா, கடந்த ஒரு வாரமா டாஸ்மாக் நிறுவனத்திலேயும் நிறைய டிஸ்டிலரியிலையும் இடி ரெய்டு நடந்தது தெரியும். அதோட அவுட்கம்மா இடியோட நேற்று ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுல 1000 கோடி ரூபாய்க்கு ஊழலை கண்டுபிடிச்சிருக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு லாஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது உண்மை. சட்டசபையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். மகளிர் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கியிருக்காங்க. சென்னைக்கு அருகே புதிய நகரம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விடியல் பயணத்துக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அடுத்த எலெக்ஷன் வர இருக்கக்கூடிய நிலையில புதிய திட்டங்கள் எப்படி பாக்குறீங்க? நிதி ஒதுக்கீடு எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக ஆட்சினால அது சயின்டிபிக் கரெக்ஷனுக்கு பேர் போட்ட ஆட்சி. இப்ப டாஸ்மாக்ல எவ்வளவு சயின்டிபிக்கா ஊழல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல இப்ப கூட 2 நாளா பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சென்னை மாநகராட்சியில கக்கூஸ் ஊழலே நடந்திருக்கு, பார்த்திருப்பீங்க. அதுபோல இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது நல்ல விஷயம். ஆனா அந்த நிதியெல்லாம் மக்களுக்கு போய் சென்று சேருகிறதா என்று ஊடகங்களும் மற்ற எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் தான் வாட்ச் பண்ணணும். மக்கள் மன்றத்தில் எப்படி டெல்லியில கேஜ்ரிவால் ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பிச்சு அவரே ஊழல் குற்றச்சாட்டுகள்ல ஆளானப்ப கைது செய்யப்பட்டப்ப என்ன சொன்னாங்க? மத்திய அரசு பழிவாங்கு நடவடிக்கை. ஆனா அன்றைக்கு டெல்லி மக்களே 3 முறை கேஜ்ரிவாலை முதலமைச்சராக்கிய அந்த மக்களே இன்றைக்கு அவர் உட்பட அந்த கட்சி இன்றைக்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அது போல ஏற்கனவே திமுக என்பது திருந்தி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் பழனிசாமி ஆட்சிக்கு இல்ல நடந்த முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல்களுக்கு மக்கள் கோபப்பட்டு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லிதான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். திமுக திருந்தவே மாட்டோம் என்கிற செயல்பாடுக்கு இது ஒரு உதாரணம். இது போல பல உதாரணங்கள் இன்றைக்கு அந்த உதாரணமாக இன்றைக்கு டாஸ்மாக் ஊழல் வந்திருக்கு. இது ஒரு நிச்சயம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். பழனிசாமி ஆட்சி இருந்தப்ப இருந்த கடன் எல்லாம் இவர் ஊழல் சொன்னாரு. இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் 3 லட்சம் கோடி இருந்தது, இப்ப 4.5 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன் இப்ப இந்த ஆட்சியில. இதெல்லாம் அவர்களை குறை சொன்னவரே இன்றைக்கு 4 லட்சம் கோடி என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்க இந்த 1.5 லட்சம் கோடி இவங்க என்ன பண்ணாங்க? மக்களை போய் சேர்ந்துச்சாங்கிறது கேள்விக்குறி. வருங்காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றவர்கள் 26க்கு பிறகு உறுதியாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவோம். எப்படி மோடி அவர்கள் ஒரு சிறந்த நல்லாட்சியை இந்தியாவிற்கு வழங்கி வருவதால் தொடர்ந்து வழங்கி வருவதால் 3வது முறையாக பிரதமராக இருக்கிறாரோ, அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டின் கடன்களை எல்லாம் அடைத்து ஊழல்களை எல்லாம் ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும், மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும்
ஒரு சுபிட்சமான ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த யூகங்களுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. திமுக என்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சி பொறுப்புக்கு மறுபடியும் வந்துவிடக் கூடாது என்பதற்கான நோக்கம் உள்ள கட்சிகள் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதுக்கு சரியான மாற்று அமைப்பு. எங்களுடன் அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அடிப்படையில் கேட்கல, சாத்தியக்குரிய எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்கிறேன். அதிமுக பாஜக தலைமையில அமமுக எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒரே கட்சியாக அதிமுக இணைவதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கா? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அங்கம் வகிக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திமுக எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் தான் நான் சொல்றேன். இதுல வித்தவுட் பழனிசாமியா வித் பழனிசாமியாங்கிறது தெரியாது. இன்றைக்கு கூட நான் வர்றப்ப பார்த்த ஊடகங்கள்ல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது என்ன தவறுன்னு கேட்கிறார். இன்னும் சொல்ல போனா நேற்று கூட தஞ்சாவூர்ல ஊடக நண்பர்கள் கேட்டார்கள், செங்கோட்டையனுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அது அங்க உள்ள 90% மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அதுபோல எனக்கு தெரிந்த வரை, நான் உணர்கின்ற வரை, நான் அறிகின்ற வரை, பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர 90% மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். பழனிசாமியின் தலைமையில அந்த கட்சி பலவீனமாகி கொண்டிருக்கிறது. இரட்டை இலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற காரணத்தினால்தான் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொருந்தும், எங்க சித்திக்கு பொருந்தும். பட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக 8 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அறிந்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக நான் ஒரு பதில் சொல்ல முடியாது. வித்தவுட் பழனிசாமியா இருந்தாலும் சரி, வித் பழனிசாமியா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு மடியில கடன் இல்லை. நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல. எங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யார் என்று தெரியும். அந்த பயத்துலதான் அவர் இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு சுயநலம், பதவி வெறி, தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ லாட்டரி யோகத்துல அவர்களால இந்த பதவிக்கு வந்துட்டோம், எப்படியோ ஏதோ செய்து பொதுச்செயலாளர் ஆகிட்டோம், இந்த பதவி இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும். ஆனா எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து. ஓர் அணினா ஒரே கட்சியா நான் சொல்லல, ஓர் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். அதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்னது மாதிரி அதற்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேக்குறீங்க. அரசியல்ல எதற்கும் பாசிபிலிட்டி இருக்கு, எதுவும் நடக்கும். மனது வைத்தால் எதுவும் நடக்கும். உறுதியாக தர முடியும். ஏன் தர முடியாது? அம்மாவுடைய ஆட்சிங்கிறது நல்ல ஆட்சி, ஒரு ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. இந்த ஆட்சியின் பல திட்டங்களை மத்திய அரசாங்கம் சரி, மத்திய அமைச்சர்கள் சரி, பிரதமர் மோடியும் எவ்வளவோ பாராட்டுகிறார்கள். அன்றைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில பாராளுமன்றத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், நிதி அமைச்சராக இருக்கட்டும், அம்மா அவர்களை இவர்கள் 89 மார்ச் 19 அன்றைக்கு மார்ச் 25 அன்று நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த திமுக கூட்டம் தாக்கியதை அன்னைக்கு அங்க கோடிட்டு பேசினார்கள். அதுபோல அம்மா என்கிற மாபெரும் தலைவர் அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். உறுதியாக அம்மாவின் ஆட்சிங்கிறது நல்ல ஆட்சியை அவர்கள் கொடுக்க முடியும். எங்களால்
அம்மா பேசுவார் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஏதாவது நெருக்கடி உருவாக்கல. அந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுக்கு மோடிங்கிற பிரதம வேட்பாளர் வேணுமா, லேடிங்கிற இந்த சீஃப் மினிஸ்டர் வேணுமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு முதன்மையாக தேவை அம்மா என்றுதான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள். அதற்காக அம்மா அவர்கள் மோடிக்கு எதிரானவர் அல்ல. அம்மாவும் அவரும் நல்ல நண்பர்கள். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா சந்திச்சிருக்காரு. அந்த தேர்தல் களத்தில் மோடி வேண்டுமா நான் வேண்டுமா என்று கேட்டு அது ஒரு தேர்தலுக்கான நிலைப்பாடு தானே தவிர அது மோடிக்கு எதிரான தனிப்பட்ட நிலைப்பாடு கிடையாது. நான் நேற்றே சொன்னேன், முதல் நாள் சொன்னேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த இந்தியை எதிர்த்து, இந்தி திணிப்பை எதிர்த்து 65 போராட்டங்கள், மாணவர்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்து 67 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. அவர் மாபெரும் சிந்தனையாளர், நடுநிலையான மனது சொந்தக்காரர். அவரே ஆட்சிக்கு வந்த 2 மாதங்கள்ல ஏப்ரல் மாதத்துல அவர் கொடுத்திருக்கிற பத்திரிகை பேட்டிகள் எல்லாம் நான் தொகுத்து சொன்னேன். அதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே போஜனா இதழில் அவர் சொல்லியதை நேற்று நான் சொன்னேன். உங்க தொலைக்காட்சியில தான் வந்திருக்கோம், இல்ல சில தொலைக்காட்சியில வந்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் இணைப்பு மொழியாக ஒரு பொதுமொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலம் தொடர வேண்டும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன காலப்போக்கு அந்த காலம் இன்றைக்கு வந்துவிட்டது. 3வது ஒரு மொழி, அனைத்து இந்தியாவை இணைக்கின்ற ஒரு மொழியை வேண்டும் என்று சொன்னார். அது அப்படி ஒரு மொழி உருவாகி வர வேண்டும் சொன்னார். அது உறுதியாக இந்தியாவைத்தான் இருக்க முடியும். அண்ணா அப்படி சொல்லலாம். நீங்க இங்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்திய படிச்சா இந்தியா அனைத்திற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழியாக இந்தி தான் இருக்க முடியும் என்கிற இதுலதான் சொல்றேன். அதே நேரத்தில் தாய்மொழியாகிய தமிழையும் ஆங்கிலத்தையும் படிக்க வேண்டும் என்பது மும்மொழி கொள்கையில் இருக்கு. அதனால அண்ணா அவர்கள் வழிவந்த அம்மா அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் அண்ணாவின் வழிவந்தவர்கள். அண்ணா சொன்னதை அந்த போஜனா இதழில் வந்ததை அதையே நான் எடுத்துட்டு வந்தேன். நேற்று அந்த மணிவாசகம் பதிப்பத்தில் அண்ணாவின் நேர்காணல அந்த புத்தகத்தில் உள்ளதுக்கான ஒரிஜினல் போஜனா இதழை எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு காண்பிப்பதற்கு. அதுல உள்ளதை சொல்றேன். 20/4/67 அன்று போஜனா இதழுக்கு அண்ணா அளித்த நேர்காணலின் சுருக்கம். அதுல தொடர்பு மொழி அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும், 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் என்ன? இன்றைக்கு அண்ணாங்கிறவர் ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வையுடையவர், தீர்க்கதரிசி. அவர் பிப்ரவரி மாசம் ஆட்சிக்கு வந்து 2வது மாதத்திலேயே காலப்போக்கில் இந்தியா அனைத்து இந்தியா முழுவதற்கும் ஒரு பொதுவான இணைப்பு மொழி வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அந்த இணைப்பு மொழி எதுவாக இருக்க முடியும் என்று நான் இப்ப அவரு கோடிட்டு காமிச்சதுதான் நான் சொன்னேன். அது போல நண்பர் அண்ணாமலை ஏற்கனவே கனையாளியில வந்தத ஹிந்து பேப்பர்ல வந்து காமிச்சார். அந்த கனையாளி இதழே நான் போய் நெட்ல எடுத்து எனது நண்பர்கள் அனுப்பியதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேர்காணல் கனையாளி இதழ் மே 1967. அதுல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? விடை: அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். உங்களுக்காக தம்பி, அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதை போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? 3வது திட்டத்தை, மும்மொழி திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்க பாருங்க. மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததன்
அதை நாங்கள் ஏற்பதற்கு தயார்தான். ஆனால் மற்ற ராஜ்யங்களும் இதை பின்பற்ற வேண்டும். தற்போது குஜராத்தி மராத்தி பள்ளிக்கூடங்கள் சென்னையில் இருக்கின்றன. அதை போல ஹிந்தியை தேவையான பள்ளிக்கூடங்களில் போதிப்பதை பற்றி தடை இல்லைன்னு சொல்றார். அடுத்த கேள்வி, மற்ற ராஜ்யங்களில் மும்மொழி திட்டங்கள் செயல்படுத்தப்படாததன் காரணம் அங்கு தென்னிந்திய மொழியை பழைய வேண்டிய அவசியமோ ஊக்கமோ இல்லை. ஆனால் தமிழ் மாணவர்கள் ஹிந்தி படிக்காவிட்டால் பிற்காலத்தில் அரசாங்க மொழியாக ஏற்பட்டால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்களான்னு கேட்கிறாங்க. எத்தனை பேர் மத்திய அரசுக்கு வேலை தேடி போகிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஒரு 500 பேருக்காக எல்லோரும் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றார். அன்றைய காலகட்டத்தில் மத்திய அரசு வேலைக்கு போயவர்கள் ஹிந்தி படித்துக் கொள்ளட்டுமே. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஆங்கிலேய கலெக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு நினைக்கும்போது தமிழ் படிக்கவில்லையான்னு கேட்டு அன்றைக்கு இருக்கிற நிலையை நியாயப்படுத்திருக்கார். அவர் தான் என்ன சொல்றாரு, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது இணைப்பு மொழி வேண்டும் அண்ணாதான் ஏப்ரல் மாசமும் சொல்லியிருக்காரு. இது ரெண்டும் அவர் கொடுத்த பேட்டிகள். ஏன்னா நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன், இதோடைய நீங்க அதை பாத்துங்க பின்பற்ற. அண்ணா இந்தி திரைப்படத்தில் எதிரான போராட்டம் ஆட்சிக்கு வந்தார். இன்று அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் இந்த ஹிந்தியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்றீங்களா? அதான் நான் சொல்றேன், அதான் நான் தாய்மொழி தமிழ்ல தானே சொல்றேன். பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த தீர்க்கதரிசி தொலைநோக்கு பார்வை உடையவர். அவர் பிப்ரவரியில தானே 67 ஆட்சிக்கு வந்தாரு. ஏப்ரல் மாதமே போஜனா இதழுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி பேட்டியிலேயே என்ன சொல்லியிருக்காரு, திரும்ப திரும்ப சொல்றேன், அனைத்து இந்தியாவிற்கும் காலப்போக்கில் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும் என்று உருவாக வேண்டும் சொல்றாரு. அதை நீங்க சரின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா என் கருத்து சரிதானே. இன்றைக்கு அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாத்திரம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் உறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழியாக உருவாகி வருகிற ஹிந்தியை உறுதியாக தமிழ்நாட்டிலே அனுமதித்திருப்பார். அதுதான் என்னுடைய கருத்து. நான் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கேன். இதை நான் தயார் பண்ணதில்லை, ஏற்கனவே அண்ணா சொன்னதோட ஆதாரம். அது மாதிரி தமிழ் மண்ணில் அவர் கொடுத்தது வந்துருந்துச்சு. தமிழ் மண்ணில் தமிழர் வடிவமைத்த இந்த ருபீஸ் தமிழ்நாடு ரூபாய்னு மாத்திருக்காங்க. மத்திய அமைச்சர்லாம் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கேட்டா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு ஒன்றிய அரசுன்னு சொல்றதுனால இவங்க ஒண்ணு மத்திய அரசு ஒண்ணு சிறுமைப்படுத்த முடியாது. அதுபோல இதெல்லாம் ஒரு அலுப்பத்தனமான செயல். அந்த அந்த ஏற்கனவே ஆறுன்னு ஒரு சிம்பலை கண்டுபிடித்ததே ஒரு தமிழர் தான். இன்னும் சொல்ல போனா அவர் திமுக எம்எல்ஏட பையன் தான். அன்றைக்கு கருணாநிதி எவ்வளவு பெரிய விழா எடுத்தாரு. இவங்க என்னன்னா இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் கோச்சிக்கிட்டு சீப்ப ஒழிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வேலையில இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. அது அவர்களுக்கு தவறுகள்லாம் ஒன்றா வெளிப்பட்டு வருது. அவர்களுடைய நடவடிக்கை அண்ணா வழி வந்தவர்களா இவர்கள் கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு அண்ணா அவர்களே 3வது மொழியை ஏத்துக்கலாம் காலப்போக்கில் சொல்லி இருக்கிறத இவர்கள் புரிந்து கொண்டு இனியாவது இன்னொரு மொழி போர் வரப்போகுதுன்னா கதை விடாம இருக்கிற ஒரு ஆண்டுல இந்த ஒரு ஆண்டுல நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. 2016 தேர்தல் நேரத்தில் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல போய் என்ன பேசினாருங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி அவர் தம்பி, அவர் பேர் என்ன, அசோக்க பத்தி எவ்வளவு தாக்கி பேசினாரு. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவரை இன்றைக்கு அவர் தான் இன்னைக்கு இவருடைய பெட் பாயா இருக்கார். அதாவது அண்ணா திமுக இருந்தா அவங்க பாவம் செய்தவர்கள், இவர்கிட்ட வந்தா அவங்க தான் மகான்கள். ஏன்னா இவங்க கைப்பட்டதுனால நீங்க அதே செந்தில் பாலாஜியை வச்சுட்டு இவங்க அடிக்கிற கூத்து என்னன்னு தெரியும். கடைசியா பாவம் செந்தில் பாலாஜி தான் சிறைக்கு போயிட்டு இருந்தாரு. இப்பொழுது அதுக்கு பின்னணியில் உள்ளவர்களும் சிறைக்கு போகின்ற அளவிற்கு நிலைமை போயிட்டு இருக்கு. அதனால ஏதாவது பயத்துல புதற்றதான் செய்வாங்க. ஒன்றிய அரசு நிதி பகிர்வுல எதிர்கட்சி வாழக்கூடிய மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணிக்குது அப்படின்றாங்க. இப்ப நீங்க நல்ல உறவோட இருக்கீங்க, ₹1 குறைந்தபட்சம் 80 காசு வாங்கி கொடுக்கறதுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா உங்களால? நாங்கெல்லாம் கூட்டணியில இருக்கவங்க இந்த டங்ஸ்டன் திட்டத்தை திமுக இரட்டை வேடம் போட்டா கூட நாங்கள் எல்லாம் அதை எடுத்து சொல்லி நண்பர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேயே போயிருந்து மத்திய அமைச்சர்
கிஷன் ரெட்டியோட சேர்ந்து பிரதம மந்திரி அமைச்சர் சொல்லி அந்த திட்டத்தை நிறுத்தினார். அது போல தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வழங்கப்படுகிறது. ஆனா இவங்க ஒரு பொய் பிரச்சாரம் திசை திருப்புகின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தவிர மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு என்ன எப்படி நிதி ஒதுக்கிறார் அப்படி தேவை இருக்கிற திட்டங்களுக்கு உறுதியாக நாங்கள் அதை பெற்று தருவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக பெரியார் ஐயா பேசுறது உண்மைதானே? உண்மையை சொல்றப்ப ஏத்துக்கணும். எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார் தான். அதுக்காக நாங்க அவர் கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாங்க ஏத்துக்கல. அது மாதிரி நாம் தலைவர்களாக மதிப்பவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒண்ணு சொன்னது. இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிய 1947 ஆகஸ்ட் 15 கருப்பு தினம் சொன்னார். அதை அவருடைய சீடராகிய பேரறிஞர் அண்ணா அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. தெரியுமா? இதெல்லாம் நீங்க அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இந்தியாவின் நிதி அமைச்சர் ஒரு தமிழராக தந்தை பெரியார் அவர்கள் தமிழை அவரது தாய்மொழியை ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதை அவர் வருத்தத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்கார். அதுல என்ன தவறு இருக்கு? அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நமது கொள்கை தலைவர்கள் சில விஷயங்களில் தவறான கருத்துக்களை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சியை நடத்துபவர்களுக்கு அழகு. நீங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கிறீங்க. அவங்க எடுத்துட்டு போறது நீங்க எல்லாத்துலயுமே குதர்க்கமா பேசினா. நேற்று ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, ஒரு தமிழனா நீங்க ஹிந்தியை ஏத்துக்கீங்களா? தமிழன் ஹிந்தியை ஏத்துக்க கூடாது எந்த தமிழ்நாட்டுல ஏதாவது சட்டம் இருக்கா? நாமெல்லாம் பெரிதும் மதிக்கிற யார் பேர்ல கட்சி நடத்துறோமோ, யார் பேர்ல ஆட்சி நடத்துறோமோ, யாரு சாமானியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெற்று தந்தாரோ அந்த இந்தியை எதிர்த்த அந்த அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னதுதான் நான் சொல்றேன். அது மாதிரி அவங்க பெரியார் சொல்லியிருப்பது நமது தாய்மொழியை அதை அவர் பெரியார் தமிழுக்கு எதிரின்னு அது சொன்னது ரைட்டா என்னன்னு தான் நான் கேட்கிறேன். அதை விட்டுட்டு நீங்க வேற இடத்துல போய் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லலாமா? இப்ப நான் சொல்லிதான் விடுவீங்களா நீங்க? அப்பா அப்பான்னு தமிழ்நாடு முழுவதும் நமது மாண்புமிகு முதலமைச்சரை சோசியல் மீடியால வறுத்து எடுக்கிறாங்க. பாவம் விட்டுருங்க அவரை. இந்த ஒரு வருஷம் அப்பாவா இருந்துட்டு போட்டோம். இவங்க வசதிக்காக சொல்றாங்க பிரதர். நீங்க நல்லா நடுநிலையா அண்ணா பேருங்க அண்ணா மாதிரி மனநிலையில போய் அண்ணா ஏன் பிப்ரவரி மாசம் இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சிக்கு வந்தவர் ஏப்ரல் மாதமே காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் பொதுவான ஒரு இணைப்பு மொழி உருவாக வேண்டும் ஏன் சொல்றாரு? தமிழ் எப்படி அனைத்து இந்தியாவிற்கு இருப்பாரு? உங்க ஆசை ரைட்டு. ஆனா இயற்கையில யதார்த்தத்துல நடக்கிறது ஹிந்தி தான் உருவாகி வருது. அதை ஏத்துக்கணும். அதான் அடுத்த வார்த்தையை சொல்லிருக்காரு, அதுவரை ஆங்கிலம் இருக்கட்டும் சொல்லிருக்காரு. இது என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி கேக்குறீங்க?